அசாமில் வரதட்சணை கொடுமையால் கர்ப்பிணி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈவு இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடிய கணவரின் குடும்பத்தினர் சிக்கியதன் பின்னணி என்ன? அசாமில் வரதட்சணை கொடுமையால் கர்ப்பிணி அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈவு இரக்கமின்றி கொலை செய்துவிட்டு விபத்து நாடகமாடிய கணவரின் குடும்பத்தினர் சிக்கியதன் பின்னணி என்ன? அசாம் மாநிலம் தமுல்பூர் மாவட்டத்தில் உள்ள மோடங்கா சோக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் 28 வயதான சாந்தனுதாஸ். 2 மாத கர்ப்பிணியாக இருந்த இவரின் மனைவி விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ஆனால் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெண் வீட்டார் குற்றம் சாட்டினர். கணவர் சாந்தனுதாஸ் மற்றும் அவரின் குடும்பத்தினர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் சாந்தனுதாஸ் குடும்பத்தினர் கர்ப்பிணி என்றும் பாராமல் தொடர்ந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. கணவரும் சேர்ந்து அடித்து துன்புறுத்தியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். ஆனால் கர்ப்பிணி விபத்தில் சிக்கியதாக கணவரின் குடும்பத்தினர் நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. தனது மகள் கொலை செய்யப்பட்டதாக கர்ப்பிணியின் தந்தை பாபுல்தாஸ் புகார் கொடுத்துள்ளார். அதன் பேரில் கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் சாந்தனுதாஸ் மற்றும் அவரின் குடும்பத்தினரை கைது செய்துள்ளனர். இதனிடையே சாந்தனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததும் தெரிய வந்துள்ளது. வரதட்சணை கொடுமையால் 2 மாத கர்ப்பிணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அசாமில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.